ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குளித்துறை வாவுலி பொருட்காட்சி பார்க்க போனப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக போன நர்சரி கார்டன் ஆத்ம நிலையம் நர்சரி கார்டன். இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பூச்செடிகள், பழச்செடிகள், மெடிசினல் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணால் பார்க்க முடியுமா? அங்கே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக எடுத்ததுமே கோல்டன் டாலியா சூப்பராக அவ்வளோ அழகாக பூவோடு இருக்குது பாருங்கள். பெரிய சைஸ் பாட்டில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 150 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா இண்டோர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 50 ருபீஸ்லேருந்து வச்சுருந்தாங்க. 50, 70, 100, 150 இந்த மாதிரி ரேட்டில் இது வரைக்கும் இவ்வளோ ரேட்டு கம்மியாக எந்த ஒரு நர்சரி கார்டன்லையுமே பார்க்கல. இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இப்போ கரெக்டான ஒரு ரேட்டில் வச்சுருந்தாங்க, பிளான்ட் சைஸை பொறுத்து. அதுக்கப்புறமா ரம்போட்டான், இது ஒவ்வொரு பிளான்ட்ஸுக்கும் அந்த பிளான்ட் இருக்க செக்ஷன்லேயே ஒரு பிளான்ட்டுக்கு ஸ்டாப்லர் பண்ணி விட்ருக்காங்க ப்ரைஸை. இது இந்த செக்ஷன் எல்லாமே 150 ருபீஸ் செக்ஷன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து இதுலேயே நாங்கள் கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் அதாவது பிளான் பண்ண வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நர்சரி கார்டன் வீடியோ தான் லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்புறமா இலந்த செடி வச்சுருந்தாங்க 200 ருபீஸுக்கு. ரம்போட்டான், மங்குஸ்தான், லிச்சி, மிராக்கிள் ஃப்ரூட் பிளான்ட் 100 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறமா வாட்டர் ஆப்பிளில் க்ரீனு, ரெட்டு, பிங்கு, அப்புறமா அத்திப்பழ செடி 200 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே கொய்யா நிறைய இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ குளித்துறை எக்ஸிபிஷன் பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக ஆத்மநிலையம் நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். இதெல்லாம் மெடிசினல் பிளான்ட் செக்ஷன். நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. ஒரு சில பிளான்ட்ஸ் நான் தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிருப்பேன், வீடியோவோட எண்டில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய மெடிசினல் பிளான்ட்டு, ஸ்பைசஸ்ஸு இதெல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிருப்பேன் தனியாகவே, அப்புறம் வித் ப்ரைஸோட. பட் நான் காமிச்சது கொஞ்சம் தான், இன்னும் நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது அத்தனையுமே மெடிசினல் பிளான்ட்ஸ் தான், நிறைய இருக்குது. ஆலிவேரா, அப்புறம் இது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, ஞாபகம் வரல. எங்கள் வீட்டில் இருக்குது வெத்தலை செடி, கற்பூரவல்லியில் வேரியேட்டட் கற்பூரவல்லி. அதுக்கப்புறமா இது கொசு வெரைட்டி. இந்த இலையோட லீஃப் சாம்பிராணி பக்கும்போது போட்டால் இதாகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எல்லாமே லாஸ்ட்டில் டீட்டெயில்டாக இருக்கும். அப்புறமா சப்போட்டா, இது புஷ் பெப்பரு, இந்த சின்ன குத்து செடியாக வளர்ந்து காய்க்கிற பெப்பர் செடி. பாருங்கள் பெப்பரோடு எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட சின்ன கன்று தான் அங்கே இருக்குது. அது அந்த ஸ்டாப்லர் பண்ணிக்க நமக்கு ஒரு சிலது இந்த ரேட்டு ரொம்ப அக்யூரேட்டாக தெரியலை. என்னென்ன இருக்குதுன்னே சொல்ல தெரியாதால அவ்வளோ நிறைய இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பூ பூக்கிற வெரைட்டி, கிளைம்பர் வெரைட்டி பிளான்ட்டு தான். அப்புறம் வெஜிடபிள் பிளான்ட்ஸும் வச்சுருந்தாங்க. கத்தரி செடி, வெண்டை செடி, தட்டைப்பயிறு செடி எல்லாம் முளைக்க வச்சு வச்சுருந்தாங்க செடி. அப்புறமா அல்லி, தாமரையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பூவு. இது திராட்சை பந்தல் மேலே இருக்குது, அதுக்கு நேரே திராட்சை செடி கீழே வச்சுருக்காங்க.
குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. பழைய வெரைட்டி குரோட்டன்ஸ் கலெக்ஷன்ஸு, செம்பருத்தி. அந்த பக்கம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து 50 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 25, 30 அந்த மாதிரி ரேட்டில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி க்ரோ பேக்கில் சின்ன சின்ன பிளான்ட்ஸ் இருந்தது. ஆனால் வந்து ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து அதுலேயுமே ரேட்டு வேரியாக இருந்தது. ஒரு சில பிளான்ட்ஸ் தான் நான் வந்து ரேட்டு கேட்டேன். கேட்டதில் வந்து இது ஒரு பிளான்ட்டு. நான் அது வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன் அந்த பிளான்ட்டை. இது வந்து ஆர்கிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 250, 350 அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. கிரவுண்ட் ஆர்கிட் வந்து ஃப்ளவர் இல்லாமல் குட்டி க்ரோ பேக்கில் இருந்தது 50 ருபீஸு. ஃப்ளவரோட பெரிய பாட்டில் இருந்தது 100 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க கிரவுண்ட் ஆர்கிட்டு. மேலே இருக்கிற ஆர்கிட் எல்லாம் 250, 350 அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பட் நிறைய பேருக்கு இந்த கலர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கலர் பார்த்து வேறு கலர் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பூவோடு இருக்குது, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த பூவை பொறுத்தவரை ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து வாடாமல் இருக்கும். பிளாஸ்டிக் பூ மாதிரி டெக்கரேஷன் பர்பஸுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது ஜப்பான் வால்ஸ் வந்து 100 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கேட்டஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே நிறைய இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிளான்ட் தான் 100 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க குட்டி க்ரோ பேக்கில். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு ரேட்டு தான். $100, $150 அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது லீஃபை பார்க்குறதுக்கே பிளாஸ்டிக் லீஃப் மாதிரி இருக்குது. இது வந்து இந்த பட்டர்ஃப்ளை லீஃப்னு சொல்லுவாங்க, அந்த லீஃபு. அதில் வந்து அழகாக வந்து பூ பூத்து இருக்குது. இது வந்து சர்வ சுகந்தி ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 50 ருபீஸ். பீஃபில் போடலாம், பிரியாணி பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், கடலை கறி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து காயா. இது என்ன ரேட்டு? 100 ரூபா. காய செடி சாப்பிட்டா வைக்காது, அதோட சாப்பிட்டா வைக்காது. லெமன் கிராஸ் டீ போடுவோம்ல, அதுதான். எவ்வளவு? 50. ராம துளசி இது எவ்வளவு? 30. எல்லாமே 30. நீ எடுக்கிறது எல்லாம் 30. வெற்றிலை ஆமா, வெற்றிலை 30. சவக்கக்கூடியது. சவக்கக்கூடியதா? சவச்சா சவக்கும், சவச்சா இதெல்லாம் சொல்லுங்கம்மா. இது கச்சோலம் மணக்குமா? இது எனக்கு யூஸ் பண்ணுவாங்க. கசப்பிக்கு பாருங்க. கச்சோலம் மருந்துக்கு யூஸ் பண்ணுது, அது நமக்கு தெரியாது. மணக்குதா? ஆமா மணக்குது. அம்மா இங்க நின்னுட்டே மணக்கு, பயங்கர மணமா இருக்கு. அப்படியா? அது எவ்வளவு? 30. அதுல ஏன் எடுக்க எல்லாமே 30. கிராம்பு 30. அதுக்கப்புறமா வந்து கற்பூரவல்லியில வந்து வேரியேட்டட் கற்பூரவல்லி, இதுவும் வந்து 30 தான். எல்லாமே அடுத்தது தங்கோப்பி. இது எதுக்குள்ளனா? தெல்ல கோழி பேனத்துக்கு கலக்கி கலப்பாங்க. இலையவா? ஆமா, இலைய அரைச்சு அப்படி கலப்பாங்க, ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா. நம்ம ஊர்ல வாங்குறது 30 தானே? 30 தானே? ஆமா. அது நல்ல பயங்கர வாசனை உள்ள பயங்கர. இது என்ன பிராண்ட்? சாதா நார்மல் பிராண்ட் தான். 30. வயிற்று கடிக்கிறதுக்கு சம்மந்தி அரைக்கிறது. கொசு வெரைட்டி. இது கொசு வெரைட்டி. இதுக்கு பேரு கொசு வெரைட்டி தான். பேரே கொசு வெரைட்டி தானே? கொசு வெரைட்டி. கொசு வெரைட்டி. சும்மா செடி நட்டு வளர்த்தாலே கொசு வெரைட்டி. இதுல வந்திருக்கு. வீட்டுக்குள்ள வர அந்த வாசனை அடியில வந்து அப்படியே சத்து போகும். அப்படியா? ஆமா. இப்ப நான் கொண்டு போய் நட்டுட்டு வீட்டுக்குள்ள கொசு வந்தேன்னா
ഒരാൾ എപ്പോഴും വീടെ ചുറ്റിയിട്ടേ ഇരിക്കണം. ஓ நம்ம கொசு போச்சும்பா அந்த இலையை கொஞ்சம் பிச்சை இலையை போடுமா அந்த ஸ்மெல் ஓ சரி சாம்பிராணி புகைக்கும் போது இந்த இலையை பிச்சு போட்டு புகைச்சாச்சுன்னா வீட்டுக்குள்ள கொசு வராது. ஆ, கரெக்டா? ஆமா. 30 ரூபா. அடுத்தது വിഷനാരായണി. ആരെങ്കിലും വിഷം കുടിച്ചാൽ ഇത് കലക്കി കൊടുക്കണം. വെളിയിലെ കക്കും. என்ன திரிக்குது? காரியம் சொல்லடாமா? அதான் சொல்லியா. விஷநாராயணி எழுதிருக்கியா? விஷநாராயணி. பாம்பு குத்தினால இத கசக்கி குடிச்சா மற்ற விஷம் வெளியிடாது. சரி அதனால பேதியில போகும். சரி சரி. அடுத்தது வசம்பு. வசம்பு. வசம்பு பாம்பு வராது இருக்கு. பாம்பு வரா. പിന്നെ മൊണ്ടിന് இருக்கு. அது இதுக்கு எல்லாம் போடுவாங்க. மஞ்சள் மஞ்சள் குழம்பு வைக்கிறதுக்கு. இது 30 ரூபாய். நார்மல் மஞ்சள். ஆமா நம்ம மஞ்சள். அப்புறம் கட்டாவாழை. கட்டாழை. இது நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் உண்டு. அது எல்லாருக்குமே தெரியும். இது 30 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. அடுத்தது இது வந்து புஷ் பெப்பர், குத்து செடியாட்டு பெப்பர் காய்க்கிற செடி. இது 30 தானா? ஆமா இது 50. 50. மனோரஞ்சன். மனோரஞ்சிதம். இது விதையில முளைச்ச செடியா? ஆமா விதையில முளைச்ச செடி. இதுவும் 30 ரூபா. இது வெட்டி வேறு. வெட்டி வேறு வந்து இது வந்து இந்த தண்ணி போட்டு மணத்துக்கு. வேறு வந்து இந்த சபரிமலை கோயிலுக்கு எல்லாம் மாலை கட்டுறதுக்கு இந்த வேறு எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஈஞ்ச நம்ம மேல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அதுக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வேற வந்து பக்குவப்படுத்தி நம்ம சுடு தண்ணியில போட்டு தண்ணி குடிக்கவும் செய்யலாம். ரொம்ப மெடிசனல் பெனிஃபிட்ஸ் நிறைய உள்ளது. 30 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. சித்திரத்தை. இது இதுக்கு பேரு சித்திரத்தை. இது இலை மணக்குமா? ஆமா மணப்பிச்சு பாருங்க. இது எதுக்கு யூஸ் பண்றது? அது அவங்களுக்கு தெரியும். இது தெரியாது. நெட்ல அந்த பேர் நெட்ல அடிச்சா நெட் அவங்க சொல்லுவாங்க. சரி ஆமா எல்லாமே தெரியாது. சரி இது 30 தானே? இது 30 ரூபாய் சித்திரத்தை. அப்புறம் இத்தி இத்தி மரம் ஆவதா? இந்த மரம் வச்சு எத்தனை மரம் ஆகாது. இது 4 நட்சத்திரத்துக்கு வைக்கிறது. அப்படி சொல்லுங்க. 4 நட்சத்திரத்துக்கு. 27 4 நட்சத்திரம் இருக்குல்ல. அதுல இத்தி ஒரு நட்சத்திரம். ஓ ஒரு நட்சத்திரத்தை குறிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இது ஆத்ம நிலையம் நர்சரி கார்டன். நர்சரி கார்டன்ல இந்த மெடிசனல் பிளான்ட்ஸ் இருக்கு. வேறையும் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. ஏகப்பட்ட இருக்கு மெடிசன். இன்னும் இருக்குதா நிறைய. இது வந்து அவங்க வந்து இந்த நெய் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ வேணாலும் பல்காக இருக்குது. எவ்வளோ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். குளிக்கிற இந்த ஆத்மநிலை நர்சரி கார்டனில் இருக்குது. அது என்ன வீடியோ பேசும்போது ஆட் பண்ணிடுவோம். என்ன ஊர்? சிறுவரகோணம். அங்கதான் பெரிய கார்டன் இருக்குதான். அவ்வளோதான். நம்ம வந்து எல்லா பிளான்ட்ஸுமே சுற்றி பார்த்தாச்சு. வாவலி பொருட்காட்சி எக்ஸிபிஷனில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக போன நர்சரி கார்டன். அடுத்து எந்த நர்சரி கார்டனுக்கு போகணுங்கிற அப்டேட் வீடியோ அடுத்த வீடியோவாக வரும். ஸோ வீடியோவை ரெகுலராக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அப்போ வந்து ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.